யானை இருக்கு மேலே. எங்கண்ணா யானை இருக்குங்களா? ஊருக்கு போகிற வழியில் மேலே அந்த லைட் கம்பம் இருக்கு பாருங்க. ஆமாம், அதுக்கிட்ட அது கீழே இருந்தால் இந்த பக்கம் வருதான்னு தெரியல. சரி பார்த்து போங்க. காலையில் பார்த்துட்டு காலையில் பார்த்து வந்தீங்களா? ஓ, ஒத்த யானைங்களா? ஒத்தங்க. ஓஹோ, கோயிலுக்கு மாதிரி அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுங்க. அந்த இடத்துல தண்ணி இருக்குது, இடமும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அதனால அங்கே நிற்கும். எப்போ காலைல எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னா? இப்போ நான் ஒரு மணி நேரத்துக்குள்ளே பார்த்தேன். உடம்பு சரினாலும் கட்டி தான் தூக்கிட்டு வரணுங்க ரோடு வரைக்கும். அதனால் நாங்கள் அங்கே ஒரு குச்சியில் ஒரு பெட்ஷீட் இந்த பக்கம் அந்த பக்கம் கட்டி உள்ளே படுக்க வச்சு தான் தூக்குறது. ரொம்ப முடியாதவங்க. இப்போ அப்படி தான் தூக்கிட்டு வர்றீங்க? இப்போவும் அதே. ஓ, இங்கே நின்றுருக்கா? ஆட்டி மரத்தை. ஓ ஓ ஓ, இந்த ஓரத்தில் இந்த இடத்துல நின்று இருக்கு. ஓ, பல மரத்தை வந்து ஏதோ பாரு பிடிங்கிருக்கு பாரு. இது பண்ணிட்டு குட்டியோட இங்கே தான் இருக்கும். இங்கே போய் சுற்றி மேலே அந்த மாதிரி அங்கெல்லாம் ஏறி நின்றுச்சு யானையே போய். இங்கே போகும்போது கொஞ்ச நேரம் அங்கே பார்த்தேன். அங்கேருந்து வந்து வரும்போது கரெக்டாக மேலே குட்டியை தள்ளிட்டே போகுது. இப்படியே தான் நின்றுட்டுருக்கு. மேற மாதிரி தான் நிற்கிது. நான் இப்படி போயிட்டு பக்கமாக போயிட்டு இங்கே தான் இருக்கிறீங்களான்னு. ஆமாம் அப்படின்ட்டு பேசாத மிண்டாத இருந்தது. அங்கே பார்த்தீங்களா, அங்கெல்லாம் ஊர் இருக்குது. அங்கே மேலேங்கம்மா? நான் இங்கே இருந்த கத்துனேன் இங்கே மனுஷருக்கு மாதிரி. சரிம்மா. அம்மா குழந்தைய கொஞ்சம் ரொம்ப வயசானவங்க நடக்க முடியாது, அப்படியே நிற்குதுப்பா. ஓஹோ, ஒவ்வொரு இடத்துக்கு என்னை மாதிரி நின்று போகுது. எனக்கு பரிதாபமாச்சு. ஓ, இங்கே வந்துட்டு அந்த ஒட்டு இருக்கிற பாறைக்கு நேராக இந்த குகை மாதிரி இருக்கிற அது மேலே நின்றுச்சு. அந்த தம்பி நிற்கிற இடத்துல நிற்கிறேன். இங்கேருந்து வந்த ரேப் ரைட் ஓடி வருது. அப்புறம் 4 காலை இப்படி 2 காலை சுற்றிட்டு இப்படி கரெக்டாக விட்ட வச்சு டப் 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 டப்னு குதிச்சுட்டு வந்துச்சு. நான் எனக்கு ஆச்சரியமாக பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் முன்னாடி போகுதுங்க. சரி சரி. இங்கேருந்து அங்கேருந்து தான் வந்தேன். வரும்போது இங்கேருந்து வெளியே வந்தாச்சு. என்னால் ஓட முடியல, ஒன்றும் முடியல. அங்கே உட்காந்து அப்படின்ட்டேன். அப்புறம் பார்த்துட்டு அப்படியே வந்துடுச்சு. எங்கள் வீட்டு ஓரத்தில் வந்துட்டுங்க. சரிம்மா. செவுத்தோரமாக நான் தான் உள்ளே இருக்கிறேன். ஆனால் வந்து குட்டியை வச்சுட்டு அந்தாண்ட நிற்கிது. செத்தான் நினச்சாங்க. நான் சொன்னேன் எனக்கு யாருமே இல்லை, நீங்கள் தான் சொன்னேன். கொன்னா கொள்ளுங்க, வச்சா வைங்க, நான் ஓடுறதுக்குள்ள வழியில். ஆனால் உங்கள் கைகள் பத்திரம். என்னன்னா கம்பி வேலி, அதனால் பழுது சொல்லாதீங்க, எங்களுக்கு பாதுகாப்புக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியே யோசனை பண்ணி நின்றுட்டே இருந்துட்டு இப்படின்ட்டு அப்படின்னு அப்புறம் டாட்டா சொல்லிட்டு போயிடுச்சு. தேன் மலர்ந்தேன். எங்கே தெரியுதுண்ணா? எங்கண்ணா? அந்த குகை மாதிரி இருக்கிற இடத்துல. ஆமாம் ஆமாம்மா. தெரியும். ஓ, அங்கே தேன் இருக்குங்க. தேன் கூடு வடிக்கிறோம். வயிற்றுக்கு திங்காடி பரவாயில்ல. இங்க இருந்து மேல தள்ளி போங்க அப்படின்னு. இங்கிருந்து நீங்க பாத்தீங்களாமா? அப்புறம் இப்படி பார்த்து இல்ல பிடுங்கி குழந்தைக்கு கொடுக்குதுப்பா. அதுக்காக ஒரு குழந்தைக்காக என்ன பாடு, நம்மளை விட பயங்கர கஷ்டம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற சில கிராமங்களை தேடி நம்ம பயணம் பண்ண போகிறோங்க. அந்த வகையில் இன்றைக்கி கோத்தகிரி பகுதியில் அமைஞ்சிருக்கிற கூவக்கரை அப்படிங்கிற கிராமத்துக்கு நானும் நம்ம நண்பர் சரவணும் போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் கழித்து ஒரு பயணம் பண்ணியிருக்கோங்க. சரவணனால் 2 மாதம் வர முடியல, நம்மளும் ஒரு 2 மாதம் வந்து வர முடியல. அதில் 1 மாதம் நான் வந்து வர முடியாமல் மாட்டிக்கிட்டேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுனால என் பொண்ணுக்கு வந்து மேஜராக ஒரு சர்ஜரி பண்ணதுனால வர முடியாமல் போச்சுங்க. இப்போ ஓரளவுக்கு என் பொண்ணில் ரெடி ஆகிட்டா. ஸோ அதனால் இனிமேல் வந்து மறுபடியும் நம்மளோட பயணம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. என் பொண்ணுக்கு எப்படி இருக்குங்கிறது நிறைய நண்பர்கள் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க.
கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்காங்க. என் பொண்ணு இப்போ ஓரளவுக்கு நல்லா க்யூர் ஆகிட்டாங்க. 90% க்யூர் ஆகிட்டாங்க. 95% சொல்லாங்க. நல்லா ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டா. இன்னும் ஒரு 5 மாதத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்கேன் மட்டும் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கேன் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா 100% வந்து க்யூர் ஆகிடுவாங்க. நிறைய நண்பர்கள் வந்து கடைசியாக வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, பொண்ணுக்கு க்யூர் ஆகிடுச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிங்க. அதில் பர்டிகுலராக சொல்லணும்னா நம்ம மலேசியா குணா கேட்டிருந்தாருங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்டு அந்த ஃப்ரெண்டெல்லாம் வந்து என் பொண்ணை பற்றி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிங்க. அதுபோக இன்னும் நிறைய நண்பர்களை கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிங்க. என் பொண்ணு ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நம்மளோட பயணம் வந்து மறுபடியும் வந்து கோத்தகிரி பகுதியில் ஆரம்பிச்சாச்சுங்க. அதே மாதிரி நம்ம சரவணு 2 மாதம் வர முடியல. ஸோ நிறைய வேலைகள், அவங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. எல்லாமே உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். எல்லாமே ரெடியாகி மறுபடியும் நம்மளோட பயணத்தை ஆரம்பிச்சாச்சுங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. பாருங்கள், இப்போ வந்து கோத்தகிரி பகுதியில் மாமரம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து மலைக்கு மேலே நம்ம ஒரு டீ எஸ்டேட்டில் மேலே ஏறி போயிட்டுருக்கோம். இங்கே போனோம்னா இந்த மலையோட உச்சியில் வந்து ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த கிராமம் தான் கூவக்கரை அப்படிங்கிற கிராமம். அந்த கிராமத்தை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த கூவக்கரை அப்படிங்கிற கிராமத்துக்கு சாலை வசதியெல்லாம் கிடையாதுங்க, நடந்து மட்டும் தான் போக முடியுங்க. அது வந்து வழியும் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் எஸ்டேட் வழியாக தான் போக முடியும். அந்த மாதிரியான ஒரு பாதை தான். சொல்லிக்கிற அளவுக்கு இந்த வழி இருக்குது, இந்த வழியில் நம்ம மண்டோட இருந்தாலும் பரவாயில்ல, பைக்கில் போகலாம், ஜீப்பில் போகலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரியான பாதையில் எதுவுமே கிடையாதுங்க. இந்த மாதிரியான ஒரு டீ எஸ்டேட்டில் ஒரு சின்ன ஒத்தடி பாதையில் தான் நடந்து போய் இந்த கிராமத்துக்கு போக முடியுங்க. அதே மாதிரி இந்த கிராமத்தில் இருக்க மக்களில் வந்து 2 வீலரு, சைக்கிள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கவே முடியாதுங்க. வாங்கினாலும் கூட மெயின் ரோட்டில் நிப்பாட்டி வச்சுட்டு போகணுங்க. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் அந்த மாதிரியான வாகனங்கள் கூட இவங்களுக்கு வந்து இருக்காதுங்க. அந்த மாதிரியான ஒரு கிராமம் தான் கூவக்கரை அப்படிங்கிற கிராமம். நம்ம கடைசியாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துக்கு நான் நம்ம நண்பர் சரவணன் 2 பேரும் வந்திருக்கோம். அதுக்கு பின்னாடி இப்போ வந்து இந்த கிராமம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலான்னு தான் இப்போ போயிட்டுருக்காங்க. சரவணா, ரொம்ப நாள் கழிச்சு ஆரம்பிச்சிட்டா. நல்லா அப்படியே ஒரு சின்ன ஒரு வியூ பாயிண்ட் காமிச்சிட்டு ஒரு ஃபோன் வந்து அப்படியே பேசிட்டு போயிடலாம். இப்போ ஃபோன் எடுக்க ஒருத்தர் ஃபோன் பண்ணார். இங்கே பாருங்கள் மக்களே, ஃபுல்லாக வந்து டீ எஸ்டேட்டு. இந்த இடத்துல வந்து பவானிசாகர் டேம் தெரியுது. ஒரு மலையோட உச்சியில் மேலே ஏறிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், மெயின் ரோடு தெரியும் பாருங்கள். மேட்டு போய்ட்டு கோத்தகிரி மெயின் ரோடு. இந்த மெயின் ரோடுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே மலையில் மேலே ஏறிட்டுருக்கோம். சரி, அப்படியே போகலாம் மேலே. ரொம்ப நாள் ஆனதுனால சரவணா நல்லா மூச்சு வாங்குது. நடந்தே ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி. ஃபஸ்ட் நம்ம அடிக்கடி நடப்போம், ஓரளவுக்கு நல்லா உடம்பு நல்லா இருந்தது. இப்போ நடக்கிறது இந்த 2 மாதம் கம்மியானதுனால நல்லா உடம்பெல்லாம் போட்டுருச்சு. மேலே ஏறதுக்குலாம் மூச்சு வாங்குது. இப்போ போன வாரம் மழை பெஞ்சதுனால ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்குது பார்க்குறக்கு. நல்லாயிருக்கு, கொஞ்சம் காற்று நல்லா இருக்குது, பச்சை பசன்னு இருக்குது, செடியெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே மாதிரி காற்றுனால சில்லுன்னு இருக்குது. ஏன்னா மே மாதங்கிறனால இங்கேயுமே போன மாதத்தில் வந்து நல்லா வெயிலாக இருந்தது. மார்ச் மாதமே பயங்கர வெயிலாக இருந்துச்சா இல்லையா? மார்ச் மாதமே பயங்கர வெயிலாக இருந்தது. மலையோட வியூலாம் பயங்கரமாக இருக்குது. பாருங்க மக்களே, ஆப்போசிட்டில் இருக்க மலைகளோட வியூ. மெயின் ரோட்டில் வாகனங்கள் போகிறதோட ஹாரன் சவுண்டெல்லாம் நம்மளுக்கு கேட்குது. வாகனங்களும் தெரியுதுங்க. இங்கே தான் பாருங்கள் மெயின் ரோடு. இது வந்து ஆப்போசிட்டில் நம்ம சரவணோட கிராமம்ல இந்த ஆப்போசிட்டில் இருக்க மலையில் தாங்க இருக்குது. அங்கேருந்து நம்ம சரவணோட கிராமத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்க மலையை போயிட்டுருக்கோம் இல்லையா யோசனா? இவங்களாம் நினச்ச டைம் வர முடியாது, போக முடியாது. பகலில் மட்டும்தான். அதே இப்போ பகல்லையே வந்து இந்த மாதிரி எஸ்டேட்லலாம் கரடி சிறுத்தைலாம் இருக்குது. நிறையா அது கோத்தகிரி சைடில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது.
இல்லை கோகரையா? யானை இருக்கு மேலே. எங்கண்ணா? யானை இருக்குங்களா? ஊருக்கு போகிற வழியில் மேலே அந்த இது லைட் கம்பம் இருக்கு பாருங்க. ஆமாம். அதுக்கிட்ட அது கீழே இறங்குதா இந்த பக்கம் வருதான்னு தெரியல. சரி சரி. பார்த்து போங்க. யானை நிற்கிறீங்களா? ஓஹோ, நீங்கள் கோகரைங்களா? ஆமாம். ஓ, எங்கே இங்கே வீடு பக்கத்துங்களா? எங்கள் வீட்டுக்கு தாண்டிங்க அந்த பக்கம் இருக்கு. சரி சரி. நாங்கள் வீடு கம்படத்தை பார்ப்பாங்க, உள்ளேலாம் போக மாட்டோம். அதை போய்க்கலாம்லங்க? இல்லைங்க, இங்கே முன்னாடி எங்கள் வீடுங்க இருக்கு. மேலே ஏறுறாங்களே. ஆமாம். அதில் ஆமாம். ஓஹோஹோ. அது சொட்டு தண்ணிங்கிறோம்ல அந்த இடத்துல இருக்கு. ஓ, காலையில் பார்த்துட்டு காலை பார்த்து வந்தீங்களா? ஓ, ஒத்த யானைங்களா? ஒத்தங்க. ஓஹோ. கோயிலுக்கு மாதிரி அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுங்க. அந்த இடத்துல தண்ணி இருக்குது. இடமும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அதனால அங்கே நிற்கும். எப்போ காலைல எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னா? இப்போ நான் ஒரு மணி நேரத்துக்குள்ளே பார்த்தேன். 1 மணி நேரத்துக்குள்ளீங்களா? அது அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் போகாது. ஆஹா. இந்த மாதிரி வெயிலாக இருந்ததுன்னா எங்கேயாவது போயிடும். ஆ நல்ல இடம் அங்கே குளிர்ச்சியான இடம் தண்ணி பக்கத்தில் இருக்குது. ஆ. தண்ணி குடிச்சிட்டு அங்கேயே நிற்கும் கொஞ்சம் நேரம். ஓஹோ, சரி பரவாயில்ல. உங்கள் கிராமத்தை சுற்றி பார்க்கலாம் வந்தாங்கண்ணா. நீங்கள் காரமடையிலேருந்து வர்றேன். உங்களுக்கு வீடியோவில் பார்த்து. அப்படிங்களாண்ணா? பார்த்து சந்தோஷம் சந்தோஷம். வீட்டில் அங்கே தான் இருக்காங்க. இருக்காங்களா? இருக்காங்க. சரி சரி சரிண்ணா. எத்தனை வீடு இருக்குண்ணா இங்கே கோகரையில்? கோகரையில் வந்துங்க இங்கே ஒரு 2 வீடுங்க. ஆ. அதுக்கப்புறம் ஒரு 2 வீடு. சரிங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வீடு. அப்புறம் ஒரு 2 வீடு. ஓ. அதுக்கு கீழே துரசாமி அவங்க ஒரு குடும்பம். ஓ. எல்லாம் அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க தனித்தனி. ஒரு 10 வீடு இருக்கு. 10 வீடு இருக்கு. ஓ. மொத்த கணக்கு பிரகாரம் 27 குடும்பம் இங்கே இருக்கணுங்க. எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஓ சரி. ரோடு வசதியில் எல்லாம் நல்லா ரோடு வசதி. நடந்தா போகணும் வரணும். ஆமாம் ஆமாம். உடம்பு சரினாலும் கட்டி தான் தூக்கிட்டு வரணுங்க ரோடு வரைக்கும். சரி சரி. அதனால நாங்கள் அங்கே ஒரு குச்சியில் ஒரு பெட்ஷீட் இந்த பக்கம் அந்த பக்கம் கட்டி உள்ளே படுக்க வச்சு தான் தூக்குறது. ரொம்ப முடியாதவங்க. இப்போ அப்படி தான் தூக்கிட்டு வர்றீங்க? இப்போவும் அதே. ஓ சரி. அதாங்கண்ணே, இன்னும் ரோடு வசதி இல்லை. ரோடு வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமம். நடந்தா போகணும், நடந்தா வரணும். வண்டி வாகனமும் எதுவும் வராது. சரி சரி. கீஸ்டோன்கார் கட்டி தரேன், ரோடு போட்டு தரேன்னாங்க. சரிங்க. இவங்க ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. ஓ ஓ. இல்லாட்டி கீஸ்டோனில் போட்டு தரேன். அவங்க ரெடியாக இருக்காங்க. பண்டெல்லாம் ரெடியாக இருக்குங்க. சரிங்க. ஆர்டர் மட்டும் கொடுத்தா போதும், நாங்கள் வேலையை ஆரம்பிக்கிறோங்கிறாங்க. ஆனால் இவங்க ஒத்துக்கிறது. ஓ ஓ. ஆளுங்களும் ஜாஸ்தி இல்லைங்களா, அதனால அதானே விட்டுட்டாங்க. நீங்கள் சொன்னப்போ 10 வீடுங்கும்போதுனால பார்த்தீங்கன்னா யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. ஏதோ ஒரு 20-30 குடும்பம் இருந்ததுன்னா கொஞ்சம் பண்ணுவாங்க. பண்ணலாம். இப்போ ஒரு 10 பேர்னாலும் போய் நிற்கணுங்க அங்கே அவங்ககிட்ட பேசும்போது. சரிங்க. இப்போ நம்ம 4 பேர் 2 பேர் போய் நின்னோம்னா அவங்க ஏன்னா 10 குடும்பத்தில் அங்கேயும் 4 பேர் 4 மாதிரி இருப்பாங்க. கரெக்டு தான் கரெக்டு தாங்க. அப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு ஜோலிங்கும் போது அவங்களுக்கும் ஏதோ ஒரு ஜோலி இருக்கு. கண்டிப்பாக. அதையும் நம்ம தடுக்க முடியாது. அவங்க ஜோலியை பார்த்து தானுங்க. சரி சரி சரி. சரிங்க. சரிண்ணா, பரவாயில்ல. மேலே பார்த்து வரேங்க. பார்த்துட்டு வாங்க. நல்லது நல்லது. சரி சரிங்க. சரி. மக்களே, இங்கே பார்த்துங்க, நம்ம கோவக்கரை அப்படிங்கிற கிராமத்துலேருந்தே ஒரு ஐயா வந்தாருங்க. அவர்கிட்ட இந்த கிராமத்தை பற்றி ரொம்ப ஷார்ட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதே சமயம் மேலே வந்து ஒரு ஒத்த யானை வந்து நிற்குதாமாங்க. அவர் 1 ஹவருக்கு முன்னாடி பார்த்ததா சொல்கிறாரு. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு பார்த்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அனுப்புனார். பார்த்து போகலாம். எந்த இடத்துன்னு தெரியல. நம்ம சரவணுக்கு இப்போ தான் தெரியும். சொன்னா எந்த இடம் தெரிஞ்சு அவர் சொன்னது? மேலே போகிற வழியில் பார்க்கலாம். என்னத்தான் ஆக போகுது பார்த்துருவா. ஆனால் பரவாயில்ல. இதாவது சொன்ன மாதிரி எஸ்டேட்டுக்காரங்க கொஞ்சம் ஏதாவது வழியில் விட்டாங்கன்னா இது மட்டும் அப்படியே ரோடு போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. என்ன 10 குடும்பங்கனாலும் யோசிப்பாங்க இல்லையா? ஏதோ நிறைய வீடு இருந்ததுன்னா அப்படியே ஏதோ சரி அப்படின்னு விட்டுருவாங்க. 10 குடும்பங்கனாலும் யோசிப்பாங்க. வர மக்களே, இதுதான் வந்து ஒரு ப்ரைவேட் ரெஸ்டாரண்ட்டோட டீ ஃபேக்ட்ரி. இங்கேருந்து உங்களுக்கு தெரியும். இந்த எஸ்டேட்டுக்காரங்க கருணை காமிச்சா மட்டும்தான் இந்த கிராமத்துக்கு ரோடு அமையும். மோட இருந்தாலும் நல்லா ஹீட் ஜாஸ்தியாக இருக்கு சார்ண்ணா. மோடமாக தான் இருக்குது, ஆனால் வந்து ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது. கடைசி வந்தப்போ இதில் தான் வந்தோம்மா. இதில் தான்
இதுலையா அதுலையா இது குறுக்கோலியா? அப்படி போகலாம். எப்படி வேணால் போகலாம், உனக்கு தான் வழி தெரியும். நீ எப்படி சொல்கிறியோ அதில் போகலாம். ஓ நேரம் அந்த பழமரத்துட்டு போயிரு. அதில் வந்து வண்டி போகிற வழி இல்லையா? சுற்றி வரும். ஏங்கப்பா அதுக்குள்ளே இவ்வளோ தூரம் மேலே வந்துட்டோமா? பாதி மலை ஏறிட்டோம் போல இருக்கு. ஆப்போசிட்டில் அங்கே ரோட்டில் வந்து வண்டி போகிற தெரியுது. மக்களே பேசுகிறது கொஞ்சம் கம்மியாக தான் பேசுகிறேன், ஏன்னா நல்லா மூச்சு வாங்குது, அதிகமாக பேச முடியல. ஏனோடதா? ஓ ஏறி இருக்கு. இதில் மக்களே பாருங்கள், இந்த யானை வந்து இதில் தான் மேலே போயிருக்கு. அந்த கிராமத்துலேருந்து ஒரு ஐயா சொன்னார் பாருங்கள், அந்த யானை வந்து இதில் தான் மேலே ஏறி இருக்கு. அதோட ஃபுட் பிரிண்ட் வந்து இங்கே இருக்குங்க பாருங்கள், இங்கே இருக்குது. இங்கே ஏறி இருக்கு சார்ண்ணா. இதில் யானையோடது கால் வச்சு அப்படியே வழுக்கி விட்டுருக்கு, இழுத்துருக்கேன். இந்த பழையிலே ஏறி இருக்கு. இது எல்லாமே இங்கே நின்றுருக்கா? ஓ ஓ ஓ இந்த ஓரத்தில் இந்த இடத்துல நின்று இருக்கு. ஓ பழ மரத்தை வந்து ஏதோ பாரு பிடிங்கிருக்கு பாரு. இது பண்ணியிருக்கு, அந்த பிஞ்செல்லாம் பிடிங்கிருக்கு. பிடிங்க ஆட்டி பார்த்துக்கு ஒன்றும் கிடைக்கல போல இருக்குது. பாரம்பரியத்தில் இந்த இடத்துல வந்து யானை நின்று இருக்கு. அதோட காலடி தான் நல்லாவே இருக்குது. நல்லா ஓரளவுக்கு குட்டை அப்படியே இருக்க மண் ஃபுல்லாக வந்து அப்படியே பறிச்சு விட்ருக்கு. இங்கே நின்று கொஞ்சம் தான் வலிக்கிட்டால் கீழே விழுந்துரு. நல்லா இறக்க மாட்டேன், கீழே விழுந்தோன்னா அது கஷ்டம். மேலாம் கூட நின்று, கீழேனா கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. கீழே இறக்கத்தை ஓடாது. அதான் இங்கேருந்து மரத்தை முட்டு கொடுத்துருக்கு. மரத்தை முட்டு கொடுத்து பழக்காய் பொறிக்கிறதுக்கு வந்துருக்கு. இப்போ அந்த காயில் தொங்குது பார்த்துக்க, அதெல்லாம் பிடுங்கிருக்கு வந்திருக்காது, எட்டிருக்காதுன்னு நினைக்காது. அதான் கீழே இந்த மட்டும் பொறுத்திருக்கு. பாரு அந்த இது உடச்சிருக்கு பாருது, உடச்சிருக்கு, தலையை உடச்சிருக்கு, அந்த பிஞ்செல்லாம் உடச்சிருக்கு. இப்போ அப்படியே இவ்வளோ ஹைட் இருக்குது, நல்லா ஒரு பெரிய சைஸாக இருக்குது. அதான் சொன்னேன், நல்லா ஒரு பெரிய சைஸ் அப்படின்னா. இங்கேருந்து இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கேருந்து இவ்வளோ ஹைட்டில் எட்டிருக்கு. நல்லா ஒரு பெரிய சைஸ் யானை தான் நின்றுருக்கு. அப்படின்னா உள்ளே தான் இருக்குது. சரி பார்த்து போ. மேலே ஏறி வச்சுண்ணா. அந்த ஐயா சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு மரநிலையில் புழுவணும் போய் நின்றுருக்கு. என்ன வழியிலே தான் இருக்கு சார்ண்ணா. இந்த மாதிரி இதெல்லாம் ஏறி பாரு. சரி பாப்பா, நம்ம போகிற அதே வழியில் ஏறிக்கு. இதுக்கு தான் நான் தனியாக எப்பவுமே வர்றதில்ல. நம்மளுக்கு தெரியாதல்ல சரவணா. எதுக்கு சுற்றி சுற்றி பார்த்துக்கோ. சொல்ல முடியாது, திடீர்னு நாங்கள் வந்து சொன்ன வச்சுக்குவேன். அவங்க காலைல பார்த்தா ஒரு இடம் இருக்குது. இப்போ சப்போஸ் நாங்கள் இருந்தேன்னா இந்த அம்மா வராங்க. ஓ இதில் தான் சுற்றி வந்தால் இந்த வழி வருமா? நம்ம குறுக்கோயில் மலை ஏறிட்டா. ஒரு அம்மா வராங்க. மலையோட மேல் பகுதிக்கு வந்தாச்சு மக்களே. அம்மா நல்லா இருக்கீங்களா? இங்கே போய் சுற்றி மேலே அந்த மாதிரி அங்கெல்லாம் ஏறி நின்றுச்சு யானை. அப்படிங்களாம்மா? பார்த்தீங்களா அந்த பறை மேலே அங்கதாங்க. எங்கம்மா அந்த பெரிய பறையா? அதுக்கு மேலே நின்றுச்சுங்க. ஓ நேற்று நேற்றுங்களா? அப்படியே போய் இங்கே போகும்போது கொஞ்ச நேரம் அங்கே பார்த்தேன். அங்கேருந்து வந்து வரும்போது கரெக்டாக
மேலே குட்டியை தள்ளிட்டே போகுது. மேலே போயிட்டு வந்துருச்சுங்களாம்மா. இங்கே வந்து இந்த பக்கம் போயிருக்கு, பார்த்து வாங்க. சரி 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 சரிங்களா? அந்த வழியில் இல்லை. நீங்கள் வந்த வழியில் இல்லைம்மா, நீங்கள் வீட்டிலேருந்து வரீங்களா? அந்த வழியில் இல்லை, இங்கே வழி இருக்குதுங்க, ரோடு இருக்குது, இல்லை பஞ்சாயத்து ரோடு. அந்த வழியில் யானை இப்போ இல்லை. ஆஹா, ஆனால் கீழே தான் இருக்குது. கீழே தான் இருக்குது யானை. எங்கள் பொண்ணு இப்போ கேட்டேன், மேலே போயிடுச்சு வந்துச்சானே. ஆமாம், கீழே வந்திருக்குமா, இங்கே குழியில் இருக்குது அப்படின்னு. ஆஹா, சரி சரி. நம்ம குளிக்க அந்த பக்கம்லாம் போக மாட்டோம்மா. இப்போ அப்படியே பார்த்தா உங்கள் நீங்கள் இப்படியே போயிட்டு இப்படியே வரலாம், அப்படியே போகலாம். அது அப்படியே வேணாம் பக்கத்தில் வேற எதுவும் இல்லைங்க, இப்படியே தான் நின்றுட்டு இருக்கு, மரம் மாதிரி தான் நிற்கிது. நான் இப்படி போயிட்டு பக்கமா போயிட்டு இங்கே தான் இருக்கிறீங்களா? ஆமாம் அப்படின்ட்டு பேசாத மிண்டாத இருந்தது. நான் பேசாமல் பாட்டு சரி இங்கேயே இருங்க, நான் போகிறேன்ட்டு பேசாமல் ஓடல. எனக்கு கிளி பிடிச்சதுன்னா ஓட முடியாதுங்க. ஓடனா துரத்திட்டு வரான்னு. அதனால கொஞ்சம் பொறுமையாக பொறுத்து நிம்மதியாக போகணும். சரி போயிட்டு வாங்க, நான் கொஞ்சம் கோத்தூரி போக வேண்டியது. சரிங்களா? பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. நீங்கள் வரதுக்குள்ளே நானும் வந்துடுவேன் அங்கே போயிட்டு. சரி 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 சரி. என்னால் உங்கள் ஊரை சுற்றி பாட்டு வராங்கம்மா. அது இங்கே வீடு இருக்குங்க முன்னாடி. சரிம்மா சரிம்மா. வீடு இருக்கு, மேலே வீடு இருக்குது. நீங்கள் இஷ்டத்துக்கு போய் சுற்றிட்டு வரலாம், பயமே கிடையாது. அந்த தம்பி இருக்கிறாரு, அதுதான் உங்களுக்கு எந்த பயம் இல்லை. சரி சரி. தண்ணி தாவான்ட்டு தண்ணி தாவத்தை எடுத்துட்டு போகிறேன். சரிங்களா? சரிம்மா போயிட்டு வாங்க. சரி சரி. இது கல்லாறு, இந்த நேருக்கு கல்லாறு, அப்புறம் காரமோட மேட்டுப்பாளி எல்லாம். இது குன்னூர் வழி இந்த பக்கம். ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இங்கே கீழே இருக்குது. இந்த பாறையில் நின்றீங்கன்னா எல்லாமே தெரியும். அப்படிங்களா? இப்படி இந்த பாறைக்கு போனீங்கன்னா எல்லாமே எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம். பாறைக்கு போகிற வழி இருக்குங்கம்மா? வழி இருக்குது, வாங்கப்பா தம்பி. அங்கே காமிச்சு போகிறேன், அங்கே எடுத்துட்டு அப்படிங்களா? அப்படியே கூட்டிகிட்டு போங்க. சரி சரி சரி, பார்க்கலாம் வாங்க. சரி நடம்மா வரேன். நானும் காரமடை தான்மா, காரமடம் தான் வந்திருக்கேன். சரி. இப்போ எங்கே கோத்தகிரி போகிறீங்களாம்மா நீங்கள்? நினைச்சிட்டே வந்தேங்க. சரி சரி. என்னங்க கோத்தகிரி போகிறீங்களா? ஆமாங்க. சரி சரி. கோத்தகிரி போயிட்டு வரலாம். தனியாக போகிறீங்க? இங்கேருந்து ரோட்டுக்கு போயிட்டு. சரி சரிங்க. ரோட்டில் பஸ் இல்லை ஒருத்தர் வரல போல இருக்கு, தனியாக போகிறீங்கண்ணே. ரூட் வந்து 20 ரூபா. நெகாப்பழம் இருக்கா? சரி சரிம்மா. பழம் இருக்குமாங்க, நகாப்பழம் இருக்குது. இந்த மரம் பழம் தான் நல்லா டேஸ்ட்டு. நகாப்பழங்களா? இந்த பெரிய மரம். ஓஹோ, பாரு மக்களே, நகாப்பழம் மரம். இந்த மரத்தோட பழம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. அங்கே போகிறக்கு வழி இருக்குங்களா? கீழே பார்க்குறக்கா வியூ பாயிண்டா? சுற்றி பார்க்குற வழி இருக்குமா? சரி சரி. நீங்கள் நடமா? இது என்னம்மா பழம்? நகாப்பழங்களா? சரி சரி சரி. இதாங்க ரொம்ப சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்கள் சாப்பிடுங்க நிற்காம. வாயில் போட நல்லா இருக்குது இந்த மரம் பழம். ஓ, இந்த மரம் பழங்க. பழம் நிறைய இருக்கும் போல இருக்குல்ல? நிறைய கொச கொசன்னு இருக்கு. இருக்கு சார்ண்ணா. போன வருஷம் பழம் மாதிரி இல்லைப்பா. அப்படிங்களா? இங்கே மரம் நல்ல பழம். சரி சரிம்மா. அங்கே பார்த்தீங்களா, அங்கெல்லாம் ஊர் இருக்கு. அங்கே மேலேங்கம்மா, அதான் கோவுக்குறீங்களா? சரி. நான் இங்கே இருந்து கத்துனேன், இங்கே மனுஷருக்கு மாதிரி. சரிம்மா. அம்மா குழந்தைய கொஞ்சம் ரொம்ப வயசானவங்க நடக்க முடியாது, அப்படியே நிற்குதுப்பா. ஓஹோ. ஒவ்வொரு இடத்துக்கு என்னை மாதிரி நின்று போகுது. எனக்கு பரிதாபமாச்சு. இங்கே வந்துட்டு அந்த ஒட்டு இருக்கிற பாறைக்கு நேராக இந்த குகை மாதிரி இருக்கிற அது மேலே நின்றுச்சு. அங்கே போய் நிற்குதுங்களா? ஓஹோ. ஆமாப்பா. அங்கே எப்படி போச்சு சார்ண்ணா? போக முடியும் வழி இருக்கிறதுக்கு? அந்த எஸ்டேட்டுக்கு மேலே மலை உச்சியில் போன வழி இருக்கா? ஓ சரிம்மா சரிம்மா. அந்த ரோடே போய் பார்த்தா அந்த பாறைக்கு மேலே இருக்கீங்களா? மேலே கோயில் இருக்கு, அங்கே போய் போட்டோ எடுத்தோம்னா எல்லாமே எடுக்கும். ஓ ஓஹோ. இதுதான்ப்பா இந்த பழம். நான் பொறிக்கிட்டு வந்து வெயில் இன்னைக்கு லேட் ஆகிட்டு. அப்படிங்களா? இல்லைன்னா நேரத்துலேயே போயிடுவேன். சரி சரிம்மா. அங்கே பார்த்தீங்களா நெல்துறை? ஓ, எல்லாம் தெரியுதுங்கம்மா. அம்மன் கோயில். ஓ, எல்லாமே தெரியுது. நல்ல ஒரு வியூ பாயிண்ட் தான் சார்ண்ணா. அந்த அம்மா காமிச்சாலும் நமக்கு தெரிஞ்சு நமக்கு தெரியாது இல்லைண்ணா.
மக்களே இங்கே பாருங்கள், கீழே வந்து செமையான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதாவது நம்ம கீழ்பகுதியில் இருக்கிற ஊரில் தெரியுதுங்க. அங்கே வந்து நெல்லுத்துறை பத்திரகாளியம்மன் கோயில். இது ஆறுங்கம்மா, மேட்டுப்பாளையம் ஆறு. அது கோயில் பத்திரகாளியம்மன் கோயில். சரி 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 சரி. இது வந்து பிளாக் தண்டுங்களா? அந்த தண்ணி வளையுதுங்களே. ஆமாம் ஆமாம், அதான் பத்திரகாளியம்மன் கோயில். அதான் அங்கே தண்ணி வளையுது. அங்கே பத்திரகாளியம்மன் கோயில், பத்திரகாளியம்மன் கோயில். அதுக்கு அந்த பக்கம் இருக்க நெல்லுத்துறை. பரலியாறு வந்து இதுக்குள்ளேயே மேலே இருக்கு. மேலேங்க. இது வந்து கல்லாறு. இது கல்லாருங்களா? சரி சரி. ஓஹோ சரி. ஃபாரஸ்ட் ஆஃபீஸ். ஓ, ஃபாரஸ்ட் ஆஃபீஸுங்களா? சரி சரி. அதுக்கு அடுத்தப்பில் தான் அந்த கார் மாதிரி இருக்கிற பாறைக்கு நேரம் அந்தாண்டதை மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர், காரமடை எல்லாமே. ஓஹோ. இப்போ நீங்கள் போகிறது இங்கே மேலே போகிறீங்க. அது அங்கேங்க மலை. ஓ, அதுதான் கோக்குறீங்களா? இது அதுதான் கோக்குறீங்களா? சரி சரிங்க. அங்கே எல்லாமே இருக்கும். நம்ம மாதிரி கலகலப்பா பேசுறது இல்லைங்க யாருமே. சரி சரி சரிங்கம்மா. சரிங்களா? நம்மளுக்கு தமிழ் ஜனத்தோட பாடுகள் கூட எல்லாத்துக்கும் கூட நல்ல பழக்கமாக இருக்குது. எல்லாம் பேசுவாங்க, நல்லா பேசுவோம். இப்பெல்லாம் ரைஸ் மில் பண்ணிட்டாங்களாமா. ஓ அப்படிங்களா? இங்கே ஓ எல்லாமே பரவாயில்லைங்க. சரி பார்த்துட்டு வரேங்க. போயிட்டு வரீங்களா? சரிம்மா. போயிட்டு வரேன். பார்த்து பாறையில கீழே போய் இல்லைம்மா, அப்படியே நின்று இதை மட்டும் பார்த்து போயிடலாம். ஆனால் வரும். நான் இங்கே தான் தம்பி நிற்கிற இடத்துல நிற்கிறேன். இங்கேருந்து வந்தேன். ரெப் ரைட் ரெப் ரைட் ரெப் ரைட்டு ஓடி வருது. அப்புறம் 4 காலை இப்படி 2 காலை சுற்றிட்டு இப்படி கரெக்டாக விட்ட வச்சு டப் 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 டப்னு குதிச்சுட்டு வந்துச்சு. நான் எனக்கு ஆச்சரியமாக பார்த்துட்டே இருந்தேன். சரி வாங்க நான் போகிறேன்ட்டு ஓடியே போயிட்டு அப்படி. நான் பயப்படுறது இல்லை, ஆனால் முன்னாடி போகுதுங்க. சரி சரி. இங்கேருந்து அங்கேருந்து தான் வந்தேன். வரும்போது இங்கேருந்து வெளியே வந்தாச்சு. என்னால் ஓட முடியல, ஒன்றும் முடியல. அங்கே உட்காந்து அப்படின்ட்டேன். அப்புறம் பார்த்துட்டு அப்படியே வந்துடுச்சு. ஓ, பார்த்துட்டு அப்படியே போயிடுச்சு. பரவாயில்ல. எங்கள் வீட்டு ஓரத்தில் வந்துச்சுங்க. சரிம்மா. செவுத்தோரமாக நான் தான் உள்ளே இருக்குது. ஆனால் வந்து குட்டியை வச்சுட்டு அந்தாண்ட நிற்கிது. செத்தான் நினச்சாங்க. நான் சொன்னேன் எனக்கு யாருமே இல்லை, நீங்கள் தான் சொன்னேன். கொன்னா கொள்ளுங்க, வச்சா வைங்க, நான் ஓடுறதுக்குள்ள வழியில். ஆனால் உங்கள் கைகள் பத்திரம். என்னன்னா கம்பி வேலி, அதனால் பழுது சொல்லாதீங்க, எங்களுக்கு பாதுகாப்புக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியே யோசனை பண்ணி நின்றுட்டே இருந்துட்டு இப்படின்ட்டு அப்படின்னு டாட்டா சொல்லிட்டு போயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு வர்றேன்னு வந்திருக்கேன்னு சொல்லுது. சாப்பிட்றதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தண்ணி சாப்பாடு ஒன்றும் இல்லாத வந்தேன். பேச முடியாட்டியும் ஒரு கத்திட்டு போயிடுச்சு. பேச முடியலன்னா ஜாடையில் காமிச்சிருக்கு. அந்த மாதிரி நல்லா பேசுதுங்க. நம்ம கல் எடுத்து அடிக்க கூடாது. ரெண்டாவது கெட்ட வார்த்தையை பேசக்கூடாது. கரெக்ட் கரெக்ட். அப்படி. சரி சரி. சரிங்களா? சரிம்மா. மேலே போய் சரிங்க அந்த ரவுண்டு போயிட்டு சரிம்மா அங்கே லாஸ்ட் மாமரம் எஸ்டேட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்குது. அது கீழே தலைகளை இறங்கணும். எடுத்தோம்னா போங்க. அது போனா மாமரம் வெளியே போயிடணும். அது சின்ன பங்களா அங்கே போய் சேர்ந்துரும். சரிங்களா? இப்படி அந்த இறங்கி வர வேண்டியது இல்லை. அதில் போனால் ரோடு இருக்கு. அப்படியே போய் நான் இது மட்டும் ஊர் மட்டும் சுற்றிட்டு அப்படியே கீழே இறங்கி அப்படி சுண்டப்பட்டி போயிட்டு இப்படி போயிடுவாங்கம்மா. நாங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டோம். இல்லைன்னா போயிட்டு நடந்து திரும்பி வரணும்னா எல்லாம் சுற்றி பார்த்து வாங்க. சரி 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 சரி. நல்லது நல்லது. போயிட்டு வரேன். போயிட்டு வாங்கம்மா. போயிட்டோம் பரவாயில்ல பரவாயில்ல. நல்லா நீங்கள் காமிச்சிங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க. போயிட்டு வாங்கம்மா. சந்தோஷம். பாருன்னா சரிங்க. பாருன்னா இங்கே தான் பாருங்க. தேன் இருக்குது. தேன் இருக்குங்களாம்மா? வாங்கப்பா. என்னுடைய பையை குரங்கு தூக்கிட்டு போயிடும். அங்கே போ. அது பை வேறு வச்சுருக்கீங்க. பார்த்து வேறு வெறுங்காலில் வந்திருக்கீங்க. செப்பல் விட்டாங்க போல இருக்கு. இதுலதான்ப்பா நல்ல பழம் இருந்தது போன வருஷம்லாம். இது இல்லைங்களாம்மா? பழமும் இல்லை. ஓ, இப்போ ஒன்றும் இல்லை. சரணா ரொம்ப ஓரத்தில் வேணாம் சரணா, ஓரளவுக்கு நின்றுக்கா. இந்த பக்கம் நிற்கணும். சரி சரி. அம்மா போதும்மா, ரொம்ப உள்ளே போகணும். தேன் மலை தேன் எங்கே தெரியும் சொன்னா? எங்கண்ணா? அந்த குகை மாதிரி இருக்கிற இடத்துல. ஆமாம்மா. தெரியும். ஓ, அங்கே தேன் இருக்குங்க. தேன் கூடு. ஓ, நல்லா பெருசாக இருக்கு. கரெக்ட் தெரியுமா?
இந்த மாதிரி பாறையோட எடுக்கல தேடின்னு இருக்கு இல்லைங்கம்மா? எழுத்து பாறைங்கிறாங்களே, ஆமாங்க. அந்த எழுத்து பாறை. அந்த பாறைங்களா? ஓ, அது எழுத்து பாறைங்களா? அதுக்கு நேராக தான் கீழே அந்த கல்லாருக்கு மேலே தாமரை குளம், அந்த பாறை. சரி சரி சரி. எழுத்து பாறைங்கிறது அதுங்களாம்மா? அந்த பாறைங்களா? ஓ ஓ, எழுத்து பாறை. சரி சரி. எல்லாம் அப்படியே எடுத்து அழகாக பார்க்குறக்கு நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்குங்கம்மா, நல்லா இருக்கு. நீங்கள் சொல்லனா நாங்கள் இந்த இடத்த பார்த்துருக்க மாட்டோம். பேசுகிறேண்ணா, நம்ம அப்படியே போயிருப்போம். நெல் வயல் பார்த்தீங்களா எப்படி அழகா. ஆமாம்மா ஆமாம்மா ஆமாம். பரளியார் வயலா எது நினைக்கிறேன், வாழை போல இருக்குங்க. பரளியார் வாழை போல இருக்குங்க, வாழை. குன்னூர் தண்ணி ஆறு அப்படி அந்த ஆறு அங்கே இருக்குங்க. அந்த விளையா. சரி சரி. ஓ, இதில் வந்து அப்படி மேலே இப்போ எஸ்டேட் வழியாக அப்படியே மேலே ஏறி இந்த உச்சி, அந்த உச்சிக்கு போயிருக்குங்க. ஓ, அதான் சார், நான் இந்த வழி எஸ்டேட் வழி அப்படியே மேலே ஏறி அந்த உச்சிக்கு போயிருக்குது. உச்சிக்கு போய் இந்த உச்சிக்கு போய் நின்று இருக்கு. அதை நின்று அப்படியே சுற்றி நம்மள மாதிரி அதை சுற்றி பார்த்துருக்கும் போல இருக்கு. வடிக்கிறோம் வயிற்றுக்கு திங்காடி பரவாயில்ல, இங்க இருந்து மேல தள்ளி போங்க அப்படின்னு. இங்கிருந்து நீங்க பாத்தீங்களாமா? அப்புறம் இப்படி பார்த்து அங்க நின்றுதீங்கம்மா. அங்க அந்த இடத்துல நின்று இருந்தது இல்ல, புடுங்கி குழந்தைக்கு கொடுக்குதுப்பா. இல்லம்மா, அந்த இடத்துல கடைசியில் நின்று இருக்கா? ஓ அப்பா, எப்படி சொல்றாங்க, தைரியம் தான். வயிற்றுக்காக ஒரு குழந்தைக்காக என்ன பாடு, நம்மளை விட பயங்கர கஷ்டம். நம்மளே பரவாயில்ல போல இருக்குங்க. இல்ல பேசதான் முடியல, ஆனா அதுகளுக்கு எல்லாமே இருக்கு. பார்த்தீங்களா பூ பூங்க காட்டுக்குள்ள பூ, மல்லிப்பூ அழகா இருக்கு. அங்க தம்பி நிக்கிற இடத்துல நின்றீங்கன்னா அந்த மஞ்சள் பூ எல்லாம் எடுக்கிறோம். மக்களை இங்கே பார்த்துங்க, பயங்கரமான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. கூவக்கரையில் நம்ம வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் வந்திருக்கோம். ஆனால் அப்போ கூட இந்த வியூ பாயிண்டெல்லாம் பார்க்கலைங்க. இங்கே கூவக்கரைக்கு போகிற வழியில் ஒரு அம்மா வந்து நம்மளுக்கு வந்து இதெல்லாம் கூப்பிட்டு காமிச்சாங்க. இந்த இடத்துல இந்த எட்ஜில் வந்துங்க நேற்று வந்து ஒரு பெரிய யானையும் ஒரு சின்ன குட்டி யானையும் நின்றுட்டு இருந்ததாமாங்க. நின்றுட்டு வந்து அந்த பெரிய யானை வந்து குட்டி யானைக்கு அங்கே இருக்கிற புல்லெல்லாம் வந்து பறித்து கொடுத்து சாப்பிட்ருந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா பார்க்குறக்கே அந்த யானை பார்க்க ரொம்ப பயமாக இருந்தது. அது வந்து எட்ஜில் நின்றுருக்குது, கொஞ்சம் ஸ்லிப்பானால் கீழே விழுந்துரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பார்த்து பயந்துருக்காங்க. இங்கேருந்து கையெல்லாம் காமிச்சிருக்காங்க அந்த யானைக்கு. அதுவும் பார்த்தோன்னா வந்து திரும்பியெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அதுக்கு மேலே அப்படியே மேலே போயிட்டு அப்படியே கீழே வந்துருச்சு போல இருக்குங்க. நைட்டு வந்து கீழே வந்துருக்குது. இப்போ விடிகாலம் வந்து இங்கே கூவக்கரைக்கு ஊருக்கு பக்கத்தில் போயிட்டுங்க அப்படியே வந்து கீழ் பகுதியில் இறங்கியிருக்குங்க அப்படின்னா அந்த அம்மா சொன்னாங்க. இது வந்து பயங்கரமான ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டுங்க. இங்கே பாருங்கள், பாறையோட எட்ஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், உச்சி. கேமராவில் வந்து கண்டிப்பாக வந்து இது கவர் பண்ண முடியாதுங்க. ஏன்னா வந்து கோப்ரோவில் வந்து ஜூம் ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஸோ அதனால தான் இது வந்து மொபைலில் நான் வந்து ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மலையோட உச்சி எப்படிங்க பாருங்கள். இந்த உச்சிலிங்க இந்த இடத்துல வந்து யானை இருந்தால் நினச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கீழ் பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே கீழே விழுந்ததுன்னா அவ்வளோதாங்க, யானைக்கே ஜோலி முடிச்சிடும். ஏசரண்ணா, யானையே முடிச்சிடும். இது வந்து எழுத்து பாறை ஏசரண்ணா, இதுதான் எழுத்து பாறை. அதான் அங்கே இருக்கு பாருங்க, அந்த கடைசியில் இருக்குது, அதுதான் எழுத்து பாறை. அது ஏதோ கோடு மாதிரி தெரியும் பார்த்தீங்க, அதுங்களா? இதுதான் வந்து எழுத்து பாறைன்னு சொல்கிறாங்க. அங்கே என்ன சரவணா அந்த எழுத்து பாறையில்? அந்த காலத்தில் எழுதி வச்சுருப்பாங்க. ஓ அந்த காலத்தில் பார்த்தா இந்த மக்கள் வாழ்ந்தது கூட இதெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. ஓ, அதுதான் எழுத்து பாறைன்னு சொல்கிறாங்களா? சரி சரி, கேள்விப்பட்டிருக்கேன், நான் வந்து பெருசாக எனக்கு டீட்டெயில் தெரில. இதேமாதிரி கீழ் பகுதி பாருங்கள், ரொம்ப டீலாங்குது. 2 மலையோட அடிவாரங்குது. நம்ம ஒரு மலை நின்றுருக்கோம், ஆப்போசிட்டில் தெரியுது இந்த பாறையோட உச்சிங்க. சென்ட்ரல் வந்து டீலாங்க. நம்ம கீழே இங்கேருந்து ஸ்லிப் ஆனாமல் நம்ம ஜோலியும் முடிஞ்சு போயிடும். ஏசறோண்ணா, இந்த பாறையிலேருந்து கால் ஸ்லிப் ஆச்சுன்னா நம்ம ஜோலியும் முடிஞ்சு போயிடும். நல்ல ஒரு அருமையான பிளேஸுங்க. அதே மாதிரி அந்த சைடில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க, அதை காமிக்கிறாங்க. அது வந்து நம்ம பார்த்தோம்னா பத்ரகாளியம்மன் கோயில், அதாவது மேட்டுப்பாளையம் வன பத்ரகாளியம்மன் கோயில், நெல்லித்துறை, அதுபோக பிளாக் தண்டர், கல்லார், இந்த பகுதியெல்லாம் இந்த பக்கம் பார்த்தா தெரியுங்க. அதெல்லாம் அந்த அம்மா காமிச்சாங்க. ஸோ நம்ம வந்து கேமராவில் ஜூம் பண்ணி காமிக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இப்போ வந்து மொபைல்லேருந்து அப்படியே ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேங்க. ரொம்ப எதுக்கு போகணும் சரணா, இங்கேருந்து நின்றுக்கலாம். ஆனால் போகும் போல இருக்குது, கீழே வரைக்கும் பாரு, இந்த பாறையில் அப்படியே கீழே போகுது. போகக்கூடாது, காலையில் வலிக்கு விட்டுச்சுன்னா அவ்வளோதான், ஜோலி முடிச்சிரு. இப்போ பாருங்க மக்களே, நம்ம
முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த மலையோட உச்சி, யானை நின்றுருந்தால் மலை உச்சி, கீழ்ப்பகுதி. இது வந்து எழுத்துப்பாறை. இது வந்து ஃபுல்லாகவே கீழே இருக்கிற வனப்பகுதிங்க, அடர்ந்த சோலை. இதுவும் அதே மாதிரி தாங்க, அடர்ந்த சோலை. அது போக இந்த பக்கமெல்லாம் வந்து தோட்டமெல்லாம் இருக்குங்க. இந்த கிராமத்து மக்களோட தோட்டங்கள்லாம் இருக்குது. இங்கே மேட்டுப்பாளையம் ஆறு எங்கே தெரியுது? அங்கே தெரியும். சரிங்களா? போகுது, இது வரைக்கும் போகுது. கீழே பார்த்துக்க சொல்லலாம், ஏதாவது இருந்துட போகுது. எதுவும் இல்லை, கீழே ஃபஸ்ட்டு சேஃப்டியாக பார்த்துட்டு அப்புறம் நின்றுக்கலாம் இல்லையா? இங்கெல்லாம் ஒன்றும் நிற்காது. இங்கே நிற்காது. சரி, அந்த தோட்டத்துக்குள்ள ஓகே ஓகே. இங்கே பாருங்கள் மக்களே, இங்கே வந்து மேட்டுப்பாளையம் ஆறு தெரியுது பாருங்கள். மேட்டுப்பாளையம் ஆறு தெரியுதுங்களா? மேட்டுப்பாளையம் ஆறு. அந்த பக்கம் வந்து வனபத்திரகாளம்மன் கோயிலெலாம் இருக்குது. இந்த சைடு தான் வந்து நெல்லுத்துறையில் இருக்குங்க. அது போக இது வந்து கல்லாறு. இங்கே பில்டிங் இருக்குது பார்த்தீங்க, இதெல்லாம் கல்லாறு பகுதிங்க. இதெல்லாம் நகாப்பழம் மரம் சொன்னா? நகாப்பழம் மரம் தான். நகாப்பழம் இப்போ சீசன் இல்லையா? நிறையா இருக்குது. அது எல்லாமே நகாப்பழம் மரம் தான். காய் விடல. இதுதான் போன வருஷம் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது சொன்னாங்க இந்த அம்மா. சரி, ஓகே. இங்கே தான் அப்படியே போகலாமா? கோவக்கரை அப்படிங்கிற கிராமத்துக்கு நம்ம போக போகிறோம். அந்த கோவக்கரை கிராமத்து பகுதியில் இருக்க குடியிருப்பு பகுதியில் நம்ம தொடர்ந்து அடுத்த வீடியோ பகுதியில் போய் பார்க்க போகிறோங்க.